Hey guys, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் அண்ட் அதோட ஹிஸ்டரி, பைத்தானோட வெர்ஷன்ஸ், பைத்தான் வச்சு என்ன பண்ணலாம், பைத்தான் ஐடியலி அண்ட் ஹவு டு கெட் இட். பைத்தானை கைடோ வான் ரிசம் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சாராம். அது 1991 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. பைத்தானே சி கோட பேஸாக வச்சு எழுதுனதால அதுக்கு சி பைத்தான் இன்னொரு பேரும் இருக்கான். நம்ம சைத்தான்னு விளையாட்டுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் சைத்தான் வந்து பைத்தான் ஃபேமிலியை சேர்ந்தது தான். அது பைத்தான் கோட சி கோட டிரான்ஸ்லேட் பண்ணிடுமா. பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். அதாவது நீங்கள் உங்கள் சோர்ஸ் கோட ஒரு வாட்டியும் இஎக்ஸி ஃபைலாக, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். பட் கம்பைல்டு லாங்குவேஜஸில் நீங்கள் ஒரு வாட்டி இஎக்ஸி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டாலே நீங்கள் அதை எப்போ வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். பட் பைத்தான் அப்படி இல்லை. வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தானோட ரெண்டு பெரிய வெர்ஷன்ஸ்னு பார்த்தா பைத்தான் 2 அண்ட் பைத்தான் 3 தான். 2 வந்து 2000ல ரிலீஸ் ஆச்சு, 3 வந்து 2008ல ரிலீஸ் ஆச்சு. பட் பைத்தான் 2ஓட லைப்ரரிஸ் வந்து அவ்வளோ ஃபார்வர்ட் கம்பேட்டபிள் இல்லை. அதாவது அதில் இருக்க லைப்ரரிஸை நம்மளால ஃபியூச்சரில் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ பைத்தான் 3 தான் இப்போ ஸ்டாண்டர்டைஸ்டாக யூஸில் இருக்குது. அப்போ ஸ்டில் பைத்தான் 2 ஏன் இன்னும் அங்கங்கே இருக்குன்னா, நீங்கள் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஏதாவது அப்ளிகேஷன்ஸோட சோர்ஸ் ப்ரோக்ராமை பைத்தான் 3க்கு மாற்ற ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் 2லையும் 3லையும் சின்டாக்சஸ் அவ்வளோ சிமிலர் கிடையாது. ஸோ இது நீங்கள் கோடை என்டையராக ஃபுல்லாக திரும்பி தான் எழுதணும். இந்த ஹெக்டிக் ப்ராசஸ்னால அது பைத்தான் 2லையும் இருக்கட்டும், ஸ்டில் அது ப்ரிவலன்ஸ்லேயே தான் இருக்குது. நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? யூ கேன் கிரியேட் வெப் அப்ளிகேஷன்ஸ். இட் இஸ் யூஸ் டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் வித் டேட்டா பேஸ் கூட. அப்புறம் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் ஆல். ஐடியலினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதுதான் பைத்தானோட ஐடியலி. நீங்கள் பைத்தான் ஐடியலி ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்க ஷெல் விண்டோ தான் வரும். நீங்கள் எடிட்டர் விண்டோக்கு போகணுன்னா ஃபைல் போய் நியூ ஃபைல் கொடுத்தாலே எடிட்டர் விண்டோ வந்துடும். ஷெல் விண்டோவில் நீங்கள் ஒரு லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமாக ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். பட் எடிட்டர் விண்டோவில் நீங்கள் ஃபுல் ப்ரோக்ராமையும் டைப் பண்ணிட்டு தான் ஷெல் விண்டோவில் அவுட்புட் பார்க்க முடியும். உங்களுக்கு ஃபர்தராக ஐடியலி பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்க்ல போய் அங்கே இருக்கிற டாக்குமெண்டேஷனை பாருங்கள். பைத்தானோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட். அது ஏன்னா பைத்தான் மாதிரி பைத்தானில் சப்போர்ட்டிவ் இஷ்யூஸே வராது. பட் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் சப்போர்ட் இஷ்யூஸ் வரும். அண்ட் பைத்தானில் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ஈஸி. இட் இஸ் ஈஸி டு கோட் அண்ட் ரைட். பைத்தான் வந்து சிம்பிள் இங்கிலீஷ் மாதிரியே இருக்கிறதால அது ஈஸியாக கோட் பண்ணிடலாம். ஓப்பன் சோர்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி. பைத்தானோட நிறைய கோட் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். பைத்தானில் இருக்கிற லைப்ரரிஸில் நிறைய மாடியூல்ஸ் இன்பில்ட்டாக இருக்கிறதால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கோட்ஸை நீங்கள் எழுத அவசியம் இல்லை, நீங்கள் இம்போர்ட் பண்ணாலே போதும். பைத்தான் ஐடியலி உங்களுக்கு வேணும்னா இதுதான் பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.